அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் அன்பும் உண்டாவதாக. அலாட் அலாட் அப்படிங்கிற செய்தி பரவல நம்மளை ஆட்டி படைக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்ப சயின்ஸ் அலாட்னு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. மோல்ஸ் ஓல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் ஐரோப்பாவில இருந்து. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வாளர் அசிடோ என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த உலகத்துல மனிதன் எப்படி பறக்கிறான், அப்படி பறக்கும் போது அந்த XY குரோமோசோம்கள், XS குரோமோசோம்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு, அதுல பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதனால சயின்ஸ் அலாட்டை நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற தகவலை அவர் சொல்லியிருக்காரு. அந்த அலாட் என்னங்கிறது நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோங்க. பாத்தீங்கன்னா மனித படைப்பை பற்றி அவங்க சொல்றாங்க. என்னன்னா, ஒரு ஆண் குழந்தை பிறப்பதற்கான காரணம்னா XY குரோமோசோம்கள் சேரணும். அப்படி சேர்ந்தா இந்த மாதிரி ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, அழகான ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இந்த ஒய் குரோமோசோம்கள் இருக்குல்ல, இந்த ஒய் குரோமோசோம்கள் ஆண்கள்ட்ட தான் இருக்கும். இந்த ஒய் குரோமோசோம்கள் குறைஞ்சுக்கிட்டே வருது. நாங்க எலிகளை எடுத்து ஆய்வு பண்ணோம். அப்படி ஆய்வு பண்றப்ப ஒரு 166 ஆண்டு அவங்க கணிச்சு சொல்றாங்க. 166 ஆண்டுகள்ல இருந்து அப்படி தொடர்ந்து ஆய்வு செஞ்சு பார்த்தா அந்த ஒய் குரோமோசோம்கள் குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த தாக்கம் மனிதர்கள்ட்ட இருக்கும். அதனால குரோமோசோம் குறையறதுனால வருங்காலத்துல இந்த குழந்தை பிறக்கிற இந்த விதங்கள்ல மாற்றம் ஏற்படும். வித்தியாசமான நிறங்களை பிறப்பாங்க. இன்னும் சொல்லுவாங்க, ஆண் குழந்தையை பிறக்காமல் போய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இவர் சொல்லியிருக்க தகவல் இந்த உலகத்திற்கு அதிர்ச்சியானதா இருக்கலாம். ஆனா இந்த தகவலை 1400 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஸ்கூலுக்கும் எந்த காலேஜுக்கும் எங்கேயும் போய் படிக்காத ஒரு மனிதர், ஒரு சாதாரண ஒரு மனிதர் எப்படி இதை சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிறத மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அவர் இந்த காலேஜுக்கு போலங்க, இதை பத்தி எல்லாம் எதுவும் ஆய்வு செய்யல. அது உயிரியல் ஆய்வாளர் கிடையாது. காலேஜ் போய் படிச்ச உயிரியல் ஆய்வாளர் கிடையாது. அப்படிப்பட்டவர் எப்படி இதை சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நபர் சொல்லியிருக்காரு. அவர் யாரும் இல்லைங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான். அவங்க சொல்றாங்க. இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். புகாரி என்ற நபிமொழி தொகுப்புல 81வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது ஒரு பெண்களை 50 பெண்களுக்கு ஒரு ஆண்கள் நிரூபிக்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு காலம் அப்படி வரப்போகுது. அது உலகம் அழிவுக்குரிய காலமாக இருக்குது அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்றாங்க. அது சொன்னது மட்டும் இல்லாம அறியாமை வெளிப்படுவதும், விபச்சாரம் வெளிப்படையா நடத்துவதும், இதெல்லாம் யுகம் நாளுடைய இந்த உலகத்தினுடைய அழிவு நாள் என்று சொல்றாங்க. இப்ப சொன்னோம் உங்களுக்கு கேள்வி எல்லாம், இதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்காதீங்க. உண்மையிலேயே பிறப்புனுடைய அந்த விதாச்சாரம் குறையறத பத்தியும் சொல்லியிருக்காங்க, எப்படி பறக்குங்கிறத பத்தியும் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ங்கிற ஒரு நபிமொழி தொகுப்புலங்க, அது ஒரு ஹதீஸ் கிதாப், ஹதீஸ்களை பதிவு செய்கிறோம். ஹதீஸ் கிதாப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியில அதுல இருக்கும். அதுல 525வது செய்தி எடுத்து பாருங்க. அவங்க சொல்றாங்க, அவங்ககிட்ட ஒரு யூதர் கேட்கிறாரு. பெரிய ஒரு நீண்ட செய்தியை வச்சுக்கோங்களேன். அவர் கேட்கிறாரு, ஒரு யூதர் சொல்றாரு, நான் இப்போ ஒரு செய்தியை கேட்க போறேன். அதுல இறை தூதர்கள்ல ஒரு சில பேருக்கு தான் தெரியும், மனிதர்கள்ல ஒரு 2-3 பேருக்கு தெரியும். அப்படிப்பட்ட செய்தி நான் உன்கிட்ட கேள்வி கேட்க போறேன். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேரும் போது எப்படி ஆண் ஜாடியில குழந்தை பிறக்குது, எப்படி பெண் ஜாடியில குழந்தை பிறக்குது, இந்த XY குரோமோசோம்களை பத்தி தான் அவர் கேட்கிறாரு. அப்படி கேட்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை இல்லற வாழ்வுல சேரும் போது ஒரு ஆணினுடைய அந்த நீர் முந்தி விட்டால் அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அந்த XY சேரும் போது அந்த ஆணினுடைய அந்த விந்து முந்தி விட்டா அப்ப குழந்தை அந்த ஆண் ஜாடியில பிறக்குது. அதே மாதிரி பெண்ணுடைய அந்த சினை முட்டை அது முந்திருச்சுன்னு சொன்னா அந்த குழந்தை பெண் ஜாடையில பறக்குது அப்படிங்கிற தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், குர்ஆன் நபியை பத்தி எப்படி வரைவிலக்கணமா சொல்லுதுன்னு சொன்னா, அல்லது எத்தபியூன ரசூலன் நபியன் உம்மி, அவர் எழுத படிக்க தெரியாத நபியா இருக்கிறாரு. நபியை பத்தி சொல்லும் போது எழுத படிக்க தெரியாத ஒரு நபி, அவர் தான் ஒரு உம்மி நபின்னு சொல்லுவாங்க. உம்மினா எழுத படிக்க தெரியாது. அந்த நபி ஒரு உம்மாக்கு குழந்தை எப்படி பிறக்குங்கிறத சொல்லி இருக்கிறாருங்கிறது இன்னைக்கு உலகமே வியப்புடன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கு. நீங்க இதை சிந்திச்சு பார்த்தாலே தெரியும், இது எப்படி ஒரு தனி மனிதரா சொல்லியிருக்க முடியும் என்பதை நீங்க ஆய்வு செஞ்சாவே உங்களால புரிந்து கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாம அந்த ஆய்வறிக்கையில இன்னும் சில தகவலை சொல்லியிருக்காங்க. அதுல இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் இருக்கு. என்னன்னா, எலியும் குறைஞ்சு போகும், எலி குறைஞ்சு போயிடும் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு எலி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. நீங்க பாகிஸ்தான்ல கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, பாகிஸ்தான் நாடாளுமன்றத்துல அந்த கிறுக்கு பயிலுவ எலி நிறைய வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பூனைக்குட்டியை வாங்கி வளர்க்குறாங்க. பாருங்களேன், அறியாமை வெளிப்படும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை நீங்க இந்த சின்னமா பார்க்கலாம். எலி வந்தா என்னடா பண்றது, எலி அடிச்சு கொல்ல வேண்டியதானே, அதுக்கு மக்கள் காசு செலவு வச்சு ஏன்டா பூனையை வாங்கணும், எப்படி அறியாமல் இருக்காங்கன்னு பாருங்க. இன்னும் வேற இந்த சொல்றப்ப பயமா இருக்குது. எலியை கொல்லணும்னு 1940 வாக்குல ஆங்கிலேயர் ஒருத்தர் உத்தரவு போட்டாரு. அப்ப அந்த பார்ப்பனிய சித்தாந்தம் கொண்ட
சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா எலியை நீ கொல்லணும் எப்படா உத்தரவு பண்ணான்னு சொல்லி அந்த ஆங்கிலேயரே கொண்டுட்டாங்க. ஏன்பா அப்படின்னு கேட்டப்ப அந்த எலி வந்து விநாயகருடைய முசிக்கா, அது வந்து வாகனம் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டுட்டாங்க. அப்ப இது வேற சொல்லுது, அடு பாவிகளா நீங்க வேற எலி சாகும்னு சொல்லியிருக்காங்க அவங்க, நம்ம சொல்லடா அசோடா சொல்லியிருக்காரு என்ன பண்ண போறீங்க அவங்க அப்படின்னு மக்கள் கேள்வியா கேட்கிறாங்க. இன்னைக்கு இந்து மத சகோதரர்களே எலி வந்து ஒரு எலினால பாதிப்பு, நம்மளுக்கு வீட்டுல பிரச்சனை, தொழிற்கூடங்கள்ல அது மாதிரி பிசினஸ் நடத்துற இடத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு அந்த எலியை கொண்டுகிட்டு தானே இருக்கிறாங்க. அவங்கள நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறதும் இதை ஒட்டி ஒரு கேள்வியா அமைந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி எலியை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு வரைவிலக்கணம் எடுத்துக்கணுங்க. எலி வந்து மனிதனுக்கு ஒரு துன்பை தரக்கூடிய ஒரு பொருள் தான், வீட்டுக்குலாம் வந்து அது கொல்ல வேண்டிய ஒரு பொருள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த XY குரோமோசோம்கள் இது போன்ற விஷயங்கள்ல தனி மனிதரா ஒரு இறைவனுடைய அந்த செய்தி இல்லாம இதை சொல்லியிருக்கவே முடியாது. ஏன்னா நபிகள் நாயகம் அப்படிதான் சொன்னாங்க. இந்த செய்தி எனக்கு அந்த யூதர் கேட்டு வந்தார்ல, அப்ப எனக்கு தெரியவே தெரியாது, இறைவன் புறத்துல எனக்கு செய்தி வந்ததுனாலதான் நான் சொன்னேன் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிறப்பினுடைய இந்த விதமும், அது எப்படி குழந்தை பிறக்குங்கிற விதமும், அது எப்படி குறையும் அப்படிங்கிற விதத்தையும் நிச்சயமாக ஒரு தனி மனிதனாக சொல்லியிருக்க முடியாது, இறை தூதராக சொல்ல முடியும் என்பதை ஒரு செய்தியா மக்களுக்கு சொல்கிறோம். இது மாதிரி இறை தூதர் என்னென்ன சொல்லியிருக்காரு நீங்க தெரிஞ்சுக்கணுமா, சமூக வலைதளங்களை செக் பண்ணுங்க, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட கேளுங்க, பள்ளிவாசல்ல போய் பேசுங்க. உங்களுக்கு நபிகள் நாயகம் அவங்க சொன்ன சயின்ஸ் ரீதியான தகவல் அவங்களும் சொல்லுவாங்க, நீங்களும் தேடி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது போன்ற செய்தி அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமான நபருக்கு ஷேர்